வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை: ஆன்மீக இயக்கங்கள் பொதுமக்களின் நம்பிக்கையை பெறுவது எவ்வாறு? இது இன்றைய தலைப்பு. இந்த தலைப்பின் கீழ் மகரிஷியின் வழியில் இருந்து சிந்திக்க இருக்கின்றோம். மகரிஷி உலக சமாதானம் என்னும் நூலில் ஒரு கவி எழுதியிருக்கிறார். ஒன்றல்ல, நிறைய எழுதியிருக்கிறார், ஏகப்பட்டது எழுதியிருக்காரு. ஆன்மீக இயக்கங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு விளக்கங்கள் நிறையா புத்தகத்தில் நிறையா இடங்களில் அவர் சொல்லியிருக்கார். நேரடியாக இந்த தலைப்பில் சொல்லலைனாலும் நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கார். சரியா? அதில் ஒரு சின்ன துளியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த பாடலினுடைய தலைப்பு சிறந்த சூழ்நிலையும் சிந்தனையாளர் கடமையும். பாடல்: பிறந்து விட்டோம், வாழ்கின்றோம், அனுபவித்தோம். பெற்ற பலன் இன்பம் துன்பம் இரண்டேயாகும். இறந்துவிடப் போகின்றோம் என்றோ ஒரு நாள். இதற்குள்ளே அமைதி பெற உலக வாழ்வை துறந்துவிட முடியாது. தொல்லை நீங்கி சுகமாக மனித இனம் வாழ்வதற்கேற்ற சிறந்தபடி சூழ்நிலைகள் அமைக்க வேண்டும். சிந்தனையில் உயர்வில் உள்ளோர் கடமை இது. பாடலின் பொருள்: உலகில் பிறந்தாய்விட்டது, வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பல அனுபவங்களை பெற்றோம். இதுவரையில் நாம் கண்டது என்ன? இன்பம் துன்பம் என்னும் இரண்டு விதமான உணர்ச்சிகளை தவிர்த்து இன்பத்தை அடையவும் துன்பத்தை போக்கவும் நம் அறிவின் ஆற்றல், உடல் சக்தி என்ற இவைகளை பயன்படுத்தி அதை வைத்து தவிர்த்து வேறு என்ன கண்டோம்? என்றைக்கோ ஒரு நாளில் இறந்துவிடப் போகின்றோம், நிச்சயமாக. எனினும் அதற்கிடையில் நாம் அமைதியை பெற வேண்டி உலக வாழ்வை துறந்து வெறுத்து தள்ளிவிட முடியாது. பசி இருக்கிறது, உணவு வேண்டுகிறோம். உடல் பலம் இருக்கிறது, அதை பயன்படுத்த உழைப்பு வேண்டும். அறிவு இருக்கிறது, தேவையுணர, சூழ்நிலையுணர, முன்பின் விளைவுகளை அறிய அனுபவிக்க வேண்டும். மனித இன வாழ்வில் இருக்கும் ஏற்படும் தொல்லைகளை நீக்கி சுகமாக அமைதியாக அனைவரும் வாழ சூழ்நிலைகளை அமைக்க வேண்டும். இந்த கடமை சிந்தனையாளர்களை சேர்ந்தது என்று இந்த கவிதையில் கூறுகிறார். சரியா? இப்போ மனிதர்கள் பிறந்துட்டோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இன்ப துன்பங்களை அனுபவித்து விட்டோம். என்னைக்கே ஒரு நாள் சாகத்தான் பாரும், இல்லையா? எல்லாரும் இப்படியே இருந்து விட போகிறதில்லை. ஆனால் வாழும் காலத்தில் நாம் என்ன செய்தோம், எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அப்போது அந்த வாழும் காலத்தில் மனிதர்கள் என்னென்ன நன்மைகளை அவர்கள் செய்யணும். சும்மா ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், இன்ப துன்பங்களை அனுபவித்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம் அப்படின்னு இல்லாமல் பிறருக்கு உதவி, பிறருக்கு நன்மைகள் செய்து எவ்வாறு வாழ வேண்டும் அப்படிங்கிறத சிந்தனையாளர்கள் தான் ஒன்று கூடி என்ன செய்யணும், வகுக்கணும். சரியா? மகரிஷி உலகத்திலேயே மிகச்சிறந்த சிந்தனையாளர் அப்படின்னு சொன்னால் அது மிகையல்ல. ஆமாம் தானே? ஏன்னா அவரை போல ஒரு ஞானி இதுவரைக்கும் நான் கண்டதில்லை. யாமறிந்த ஞானிகளிலே வேதாத்ரி மகரிஷியை போல் ஞானியன் எங்கேயுமே பார்த்ததில்லை. அப்போது சிந்தனையாளர்கள் இந்த மனவளக்கலை நமக்கு வகுத்து கொடுத்தது வேதாத்ரி மகரிஷி தான். ஏன்னா நிறைய சிந்தனையாளர்கள் வரணும், அப்போ தான் உலகம் என்ன செய்யும், உய்யும், வாழ்வாங்கு வாழும், சிறப்பாக இருக்கும், உலக அமைதி பெறும் அப்படிங்கிற பெரும் நோக்கத்தோடு தான் இந்த மனவளக்கலையை ஆரம்பித்தார், இல்லையா? அப்போது இந்த மனவளக்கலையில் சிந்தனையாளர்கள் அதிகம் பெருக வேண்டும். சிந்தனையாளர்கள் அதிகமாக இருந்தால் மட்டுமே மனவளக்கலையை இன்னும் சிறப்பாக
கொண்டு செல்ல முடியும். அப்பொழுதுதான் பொதுமக்களின் நன்மதிப்பை பெறும், நம்பிக்கையை பெறும். இப்பொழுதும் பெற்று இருக்கிறது, ஆனால் இன்னும் பெற வேண்டும். சரியா? ஏன்னா மனவளக்கலையில் அவ்வளோ பெரிய விஷயங்கள், பொக்கிஷமான விஷயங்கள் நிறையா இருக்குது. நிறையா மக்கள் இன்றைக்கி என்ன செஞ்சிட்ருக்காங்க, அதனால் பயனடைந்து கொண்டு இருக்கிறார்கள். சரியா? இன்னும் சிறப்பாக ஆசிரியர்கள் சிந்தனையாளர்களாக மாறணும். ஆசிரியர்களாக மட்டும் இருந்து விடக்கூடாது. ஏன்னா ஆசிரியர்களாக மட்டும் நாம் இருந்தோம் என்றால் நாம் என்ன செஞ்சிட்ருப்போம், தவறாக புரிந்து கொண்டு, மகரிஷி சொன்ன கருத்துக்களை தவறாக புரிந்து கொண்டு தவறாக கூட என்ன செய்யலாம், சொல்லிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த ஆசிரியர்களெல்லாம் சிந்தனையாளர்களாக மாறும் பொழுது, மகரிஷி எந்த நோக்கத்தில் சொன்னாரோ, எந்த அலைவரிசையில் அவர் சொன்னாரோ, அதனுடைய இதிலேயே என்ன செய்யலாம், கொண்டு போகலாம். அந்த வேவ் லென்த்லேயே என்ன செய்யலாம், கொண்டு செல்லலாம். சரியா? ஏன்னா மகரிஷி எல்லாரையும் குரு அளவுக்கு உயர்த்துவதற்குத்தான் முயற்சி செஞ்சார். எல்லாரும் அடிமைகளாக இருங்க, நான் மட்டும் குருவாக இருக்கேன் அப்படின்னு அவர் நினைக்கல. எல்லாருமே குருவாகுங்க. ஆனால் எப்பொழுது நாம் குருவாக முடியும்? நாம் சிந்தனையாளர்களாக மாறிய பிறகு தான் நாமும் குருவாக உயர முடியும். ஆமாம் தானே? ஆகவே முதலில் சிந்தனையாளர்களாக மாறுவோம், பிறகு குருவாக மாறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.